கிட்டத்தட்ட 180 நாடுகள்ல 60-80 நாடுகள் நேரடியா அமெரிக்கா கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கால இருந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இல்லாட்டி மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒன்னு ட்ரெஷரி பக்கம் இருந்தும் இன்னொன்னு வெள்ளை மாளிகை பக்கம் இருந்தும். ட்ரெஷரி பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய ட்ரேடு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொஞ்சம் கூல் டவுன் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி ட்ரெஷரி பக்கம் இருந்து வந்த செய்தி சொன்னது. ஆனா வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த செய்தி அப்படி சொல்லவே இல்லை. நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடைய கோரிக்கையை நாங்க ஏற்க தயார். உதாரணத்துக்கு ஜப்பான், கொரியா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான நாடுகள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த ட்ரேட் வாரால என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நாங்க கேட்க ரெடியா இருக்கோம். அதுல மோடிஃபிகேஷன் செய்வோமா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க உறுதிப்படுத்தல. பட் இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய பெரும் சிக்கல்லையே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு ஒரு விதமான சட்டங்களும், அமெரிக்காவினுடைய எதிரி நாடுகள் இல்ல அமெரிக்கா அழிக்க நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக வேறு சட்டங்களும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிற நாடுகளும் அமெரிக்காவும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க? இவ்வளவு நாள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கு அழித்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யார் யாருடன் வேண்டுமானாலும் மோதலாம், இந்த மாதிரி ட்ரேட் வார அறிவிக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். இதுதான் உலக நாடுகள் இந்த ட்ரேட் வாரனுடைய இப்போதைய நிலைமை.